வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை காலை 6 மணி வரை கடல் தொழிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளில் 2 சுகவீனம் மீட்டுள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவில் இன்று ஆர்ப்பாட்டம். பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள இந்தியா விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் ஏற்பட்ட சுனாமி மற்றும் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களுக்காக அந்நாட்டு அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுதாபம் தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி இந்தோனேஷியாவில் சுனாமி ஏற்பட்ட தகவலை அறிந்து தாம் அதிர்ச்சி கொண்டதாக ஜனாதிபதி தனது அனுதாப கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இலங்கை அரசாங்கமும் மக்களும் அனுதாபத்தை தெரிவிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த கடினமான காலகட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் இலங்கை கைகோர்த்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி, இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அந்நாட்டு ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் இயலுமை கிட்ட பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போனோரின் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று ஆரம்பமானது. இந்த கவனஈர்ப்பில் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கைதிகளின் விடுதலைக்காக தமிழ் அரசியல் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய இனிமையான பொழுதுகளை தூக்கி எறிந்த எங்களுடைய அரசியல் கைதிகளை உடனடியாக நல்லாட்சி அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும். எங்கட காணா போன உறவுகளை தேடும் இந்த வேளையிலே இந்த அரசியல் கைதிகளுக்கு எத்தனையோ குழந்தைகள் தனியா வாடுகின்றார்கள், மனைவிமார் வாடுகின்றார்கள், வயசான தாயார் முதியோர்கள் வாடுகின்றார்கள். இவர்களை கருத்தில் கொண்டு எங்கள் உறவுகள் சார்பாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் ஒரு பிள்ளை 2 பிள்ளையில 1600 பிள்ளைகளை நாங்கள் தெருவில வச்சு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லித்தான் எங்களுக்கு முடிவோட நாங்கள் இருக்கிறோம். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தமது விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அல்லது புனர்வாழ்வு அளித்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி 8 தமிழ் அரசியல் கைதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று 19வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளில் 2 சுகவீனமுற்று சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த தனசிங்க தெரிவித்தார். பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் இக்ரம் உல் ஹக் நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் தங்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர், நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் கபில வைத்தியரத்ன, பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரட்ன மற்றும் முப்படைகளின் தளபதிகளை சந்திக்க உள்ளனர். இரு நாடுகளினதும் ராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. நாளை காலை 6 மணி வரை கடல் தொழிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் புத்தளம் முதல் நீர்கொழும்பு வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் கடல் அலை 4 முதல் 6 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் கடல் தொழில் திணைக்களத்தின் தேடுதல் நடவடிக்கை பிரிவின் உதவி பணிப்பாளர் பத்மஸ்ரீ திசைரா தெரிவித்துள்ளார். நாளை காலை 6 மணி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடல் தொழில் திணைக்களத்தின் அனைத்து பிரிவுகளூடாகவும் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஹாலே ஹினிதும பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ஹினிதுமையில் 141.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ரத்மலானையில் 133.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் கொழும்பில் 67.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன். இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டுள்ள ஒரு வளிமண்டல குழப்பம் காரணமாக கடந்த சில நாட்களாக இலங்கையில் நிலவி வந்த மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவா, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அடுத்து வரும் சில நாட்களுக்கு இந்த மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மத்திய, ஊவா, சப்ரகமுவா, மேற்கு, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் சில கரையோர பிரதேசங்களில் கால வேளைகளில் கூட மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களில் வானிலை தொடர்பிலும் வானிலை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்தில் வரையான கடற்பிராந்தியம் மற்றும் புத்தளம் முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பிராந்தியங்களில் அதிக மழை காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் இலங்கை தீவை சுற்றியுள்ள பல கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசுவதன் காரணத்தினால் இந்த சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சீரற்ற வானிலை மற்றும் வறட்சி காரணமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சி காரணமாக 3,10,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண மத்திய நிலைய பணிப்பாளர் சமிந்த பதிராஜ் தெரிவித்தார். இவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஏற்பட்ட வறட்சியான காலநிலை காரணமாக நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதனால் 2 லட்சத்திற்கும் அதிக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண மத்திய நிலைய பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் சீரற்ற வானிலை காரணமாகவும் கடும் காற்று காரணமாகவும் 2045 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகஸ்தேன ஊடாக திரணியகல நகருக்கு செல்லும் பாதை சீரமைக்கப்படாமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகஸ்தேன ஊடாக பானாவத்த தோட்டம் மற்றும் சப்புமெல்கந்த கூலன்ஸ் தோட்டம் கீழ்பிரிவு ஊடாக திரணியகல நகருக்கு செல்லும் பாதை கடந்த 1990ஆம் ஆண்டு முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் AHM பௌசி அவர்களால் புனரமைக்கப்பட்டு பஸ் ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த 4 வருடங்களாக குறித்த பாதை சிதிலமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மந்திரிமார் வராங்க